Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைப்பு சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் துவக்கி வைத்தார். அம்மாப்பட்டி அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா சுகுமார் ஏற்பாட்டில் வளையாப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் பங்கேற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பூமி பூஜையை தொடக்கி வைத்ததும் கழக பொதுச் செயலாளரின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதான விழாவையும் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் தமிழழகன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே புதிய நியாய விலைக் கடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் திறந்து வைத்தார். சட்டையம்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 13,50,000 மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக் கடை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் மக்களின் பயன்பாட்டிற்காக நியாய விலைக் கடையை திறந்து வைத்தார். தொடர்ந்து மக்களுக்கு இனிப்பு வழங்கியதுடன் அரிசி, பருப்பு உள்ளிட்டவற்றை வழங்கி விற்பனையையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வராதது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அருணாச்சலபுரம் கிராமத்தில் இருந்த ரேஷன் கடை பழுதடைந்ததால் சுமார் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய ரேஷன் கடை கட்டி முடிக்கப்பட்டது. இதையடுத்து கடை திறக்கப்பட்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளதால் கடும் அதிருப்தி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் ஸ்டாலின் அரசு மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் அரசாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் கொட்டப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குடியிருப்புகள் நிறைந்த GN கார்டன் பகுதியில் உள்ள கல்குவாரி பாறை குழியில் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுவாச கோளாறும் ஏற்படுவதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மக்கள் நலனுக்கு எதிராக மாறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பள்ளிக்கு செல்ல தரமான சாலை வசதி அமைத்து தரக்கோரி கிராம மக்களுடன் சேர்ந்து பள்ளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருமாள்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். பள்ளிக்கு செல்ல தரமான சாலை வசதி இல்லாததால் நாள்தோறும் மாணவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சாலை வசதி கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் மாணவர்களும் வகுப்பை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் அத்தியாவசிய தேவைகளுக்கே போராடும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் பொது கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டு 2 வருடங்களுக்கு மேலாக திறக்கப்படாமல் உள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பெண்ணாகரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரம் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொது கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டது. ஆனால் அவை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமலும் பராமரிப்பு இன்றியும் இருப்பதால் செடி கொடிகள் படர்ந்து காணப்படுகிறது. மக்கள் நலனில் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசால் கிருஷ்ணாபுரம் பகுதி மக்கள் சுகாதார சீர்கேட்டுக்கு ஆளாகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியருக்கு எதிராக பெற்றோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புளியங்குளம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நாசரேத்தைச் சேர்ந்த சித்ரா சுசிலா என்ற ஆசிரியை முறையாக பள்ளிக்கு வராமல் மாணவ மாணவிகளை அவதூறாக பேசுவதால் இவரை மாற்ற வேண்டும் என கடந்த ஆண்டு கல்வி அதிகாரிகளிடம் பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பெற்றோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் பள்ளி கல்வித்துறையின் அலட்சியத்தால் ஏழை மாணவர்கள் கல்வி இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஒரு ஆசிரியர் சரியான பணி செய்யவில்லை என்ற காரணத்தினால் பிள்ளைகளை பெற்றோர்களாக ஆசிரியர் கூட்டமைப்பில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருந்தோம். அதாவது கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்துருந்தோம். அது சரியான ஒரு நடவடிக்கை இல்லாத காரணத்தினால இன்னைக்கு உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி பண்ணியிருந்தோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மருத்துவரை கொலை செய்தவருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் தண்டனை வழங்க வேண்டுமென மருத்துவர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை மருத்துவர் ரமேஷ் பாபுவை அங்கு தற்காலிக காவலாளியாக பணிபுரிந்த பாண்டிய கணேஷ் என்பவர் கத்தியால் குத்தி கொலை செய்தார். இதனை கண்டித்தும் அரசு மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் மருத்துவமனை நுழைவு வாயில் முன்பு இந்திய மருத்துவர்கள் சங்கம், தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தங்கள் மீதான கொலைவெறி தாக்குதல் அதிகரித்துள்ளதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டினர். சமீப காலமாக மருத்துவர்கள் மீதான கொலைவெறி தாக்குதல் அதிகரித்து வருகின்றது.
இந்த கொலைவெறி தாக்குதலை தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் ஆகியவை வன்மையாக கண்டிக்கின்றன. இந்த கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட சமூக விரோதி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க தமிழக அரசை கோருகின்றோம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் முருகரின் படைவீடு தெரியாத அளவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடியா திமுக அமைச்சர் சேகர் பாபு, திருச்செந்தூர் 3ஆம் படை வீடு என கூறிய நிலையில் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு கோவில் பட்டர் 2ஆம் படை வீடு என எடுத்துக் கொடுக்க அதை கேட்டு பதிலளித்தார். ஆன்மீக ஆட்சி நடத்தி வருவதாக வசனம் பேசும் அமைச்சர் முருகரின் படைவீடு கூட தெரியாத அளவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டது கேலிக்கூத்தாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருச்செந்தூர் 3ஆம் படை வீடான